அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கித்தாபின் பெயர் ஹம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்பதாகும். இதன் ஆசிரியர், இதை இயற்றியவர் இயற்றியவரின் பெயர், முஅல்லிஃபுடைய பெயர் ஷிஹாபுத்தீன் அபில் அப்பாஸ் அஹமத் அபினி அன் நகீபி என்பதாகும். இக்கித்தாபில் நாம் கித்தாபுல் பை, அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். பாடம் 195வது பாடமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பாக இந்த தலைப்பை தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபி அஹ்காமில் மபீஇ கபலல் கபதி, விற்கப்படக்கூடிய பொருளினுடைய சட்டங்களிலே உள்ள பிரிவு. கபலல் கபதி, அது விற்கப்படக்கூடிய பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக விற்கப்படக்கூடிய பொருளினுடைய அந்த சட்டங்களிலே உள்ள பிரிவு. அதாவது விற்கப்படக்கூடிய அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னால் உள்ள சூரத் என்ன, அதனால் கைப்பற்றுவதற்கு முன்னாடி அது யார் பொறுப்பாக ஆகும், அந்த பொருள் வஸ்து உடைந்து விட்டாலோ அழிந்து விட்டாலோ என்பதை பற்றி ஆசிரியர்கள் தெளிவாக இந்த பாடத்தில் பேசவிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாக்குவானாக. தீனுடைய இல்மினை அல்லாஹ் முஃபக்கிஹாக ஆக்கி வைப்பானாக. இந்த செய்திகள் எவ்வித தேவையின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் செய்த பணம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக கொடுக்கும் இதையும் படைத்தவர்கள் கொடுத்து நீங்கள் ஈருலக நன்மையை பெற்று மேலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இவ்வுலகில் அல்லாஹ் நோய் இல்லாத, சந்தோஷமான, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத வாழ்வை அல்லாஹ் தந்தருள்வானாக. நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். இந்த பயணத்தில் நாம் பயணிப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இப்பொழுது நாம் பார்ப்போம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை. என்ன அப்படின்னா, இந்த பாடத்தை நம்ம வாசிச்சு நம்ம பாடத்தில் நான் சொல்லுவேன் அதனுடைய அர்த்தத்தை, கருத்தை மட்டும் சொல்றேன். அல் மபீஉ கபல கபதிஹி மின் இமானில் பாயிஇ, ஒரு பொருளை, விற்கப்படக்கூடிய ஒரு பொருளை, அந்த பொருளை வாங்குவோர் கைப்பற்றுவதற்கு முன்பதாக அது இருக்கக்கூடிய பொறுப்பிலேயே இருக்குங்கிறாங்க. அந்த பொருள் அழிந்து விட்டால் அல்லது அந்த பொருளை விற்பவர் அழித்து விட்டால் வாங்குவர் அந்த பொருளை வாங்குவதற்கு முன்பதாக, அல்லது வாங்குவதற்கு முன்பதாக அந்த வஸ்து அழிந்து விட்டால், அல்லது வாங்குவதற்கு முன்பதாக அந்த வஸ்துவை வியாபாரி அழித்து விட்டால், தவறுதலாக அல்லது வேண்டுமென்றே அழித்து விட்டார் என்று சொன்னால் அந்த வியாபாரம் கூடாது. ஏன்னா இப்போ முஸ்தரி வாங்கினாரு, அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. சரி, இதுக்கு நேர் எதிராக வாங்கியவர், பொருளை வாங்கியவர், இவர் என்ன செஞ்சார், அந்த வஸ்துவை அழித்து விட்டார். அதாவது கைப்பற்றுவதற்கு முன்பதாக கைப்பற்றியதற்கு பிறகு அழித்து விட்டார் என்று சொன்னால், இப்போ அல்லது கைப்பற்றுவதற்கு முன்பதாக அழித்து விட்டார் என்று சொன்னால், அதாவது கைப்பற்றிய பிறகுதான் வருது. கைப்பற்றுவதற்கு முன்பதாகனா பாய்க்கு தானே வரும். அது அந்த கைப்பற்றிக்கு பிறகு பின்னாடி சொல்றாரு. அவர் கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த வஸ்து அழிவு என்பது கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது கைப்பற்றியதற்கு பிறகு அந்த வஸ்து அழிந்து விட்டால், இப்ப வாங்கியவர் அந்த கிரயத்தை வியாபாரி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா தப்பு இவர் மேல, வாங்கியவர் மேல. அவர் கையில இருக்கும்போது அழிஞ்சிருச்சு, அவர் அப்பதான் வாங்கியிருக்கிறாரு. உதாரணமா முட்டை முட்டை ஒரு முட்டை வந்து இதுல வருது, பாக்ஸ்ல வருது. முட்டை பாக்ஸை வாங்கி கீழே போட்டார். இப்ப வித்தவருக்கு உண்டான பணத்தை அவர் கொடுத்துறோம். நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவர் கையில வாங்கின பிறகுதான் அவர் கீழே தவற விட்டுட்டாரு. அதனால, அல்லது இவர் வாங்கி அவர் பக்கத்துல ஒரு வண்டி இருந்துச்சு, வண்டியில வைக்க போறதுக்கு முன்னாடி கல்லை தடுக்கி முட்டை பாக்ஸை கீழே போட்டார். இப்ப யாரு இவங்க வாங்கியவருடைய பொறுப்பு தான், வித்தவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இஷ்டப்பட்டு அவர் கொடுக்கலாம், வியாபாரி கொடுக்கலாம், அது அவருடைய இஷ்டம். ஏன்னா அப்படி தடுமாறி அழிஞ்சிட்டாரு, இறக்கப்பட்டு, சரிப்பா இன்னொரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்குப்பா, ஒரு முட்டை பாக்ஸ் எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கொடுத்தா உண்டு. சட்டப்பிரகாரம் அதாவது வியாபாரி அதற்கு பொறுப்பாக மாட்டார் என்பதை பற்றியுள்ள பாடத்தை நாம் இப்பொழுது தெளிவாக பாடத்திற்கு சென்று நாம் பார்ப்போம். 195வது பாடமாக. அல்லாஹு தாலா நமக்கு நல்ல இல்மினை தந்தருள்வானாக, விளக்கத்தை கொடுப்பானாக. ஆமீன். 194வது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் செல்லவிருக்கிறோம். இதுல நாம் 193வது பாடத்துல பைஉத் தமர், அதாவது பழங்களை விற்கக்கூடிய பாடத்தை நாம் பார்த்தோம். அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை நாம் பார்த்துவிட்டு, அந்த பாடத்தை பார்த்துவிட்டு, இப்பொழுது நாம் ஒரு பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அந்த பொருள் யாரை சாரும், அதனுடைய கிரயம் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக நாம் அலசவிருக்கிறோம். இப்பொழுது பழத்தினுடைய அந்த பாடங்களை, பழ விற்பனையினுடைய பாடத்தை நாம் பார்க்கிறோம். மேல சொல்லிக்கிட்டே வந்தாங்க. மரங்களில் உள்ள பழத்தை விற்பது கூடும்,
ஆனால் சில நிபந்தனைகளை சொன்னார். அந்த மரங்களுடைய பழத்தை வெட்டி கொடுத்தா கூடும். ஏன்னா பருவநிலையை அடைவதற்கு முன்பதாக, அந்த சரியான அந்த காய்ப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் சின்ன சின்ன காயாத்தங்க இருக்குது. அந்த மாதிரி நிலையில் இருந்தார் என்பதை பற்றி மேலே நாம் சென்ற பாடத்தைகளை பார்த்தோம். அதனுடைய தொடராக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். வியாபாரி விற்றால் அஷ்ஜரத்தை, மரத்தை விற்றார். சமரத்தாயினும் அதனுடைய அதனுடைய பழங்களையும் விற்றால், மரத்தினுடைய பழத்தையும் விற்றால் ஜாஸ, இப்ப கூடிக்கிறோம். அப்படி விற்பனை செய்வது கூடும், ஜாயிஸாகவும் ஆகுமாகவும் மின் கைரி ஷர்த்தில் கத்இ, அந்த மரத்தினுடைய பழத்தை வெட்டுதல் என்ற அந்த நிபந்தனை இல்லாமலேயே அந்த பழங்கள் இருப்பதுடனேயே அந்த மரத்தை விற்பது ஜாயிஸாகும். மரத்தையும் விற்கிறார், மரத்தினுடைய பழங்களையும் விற்கிறார், சேர்த்து விற்கிறார் என்று சொன்னால் மரத்தினுடைய பழங்களை வெட்ட வேண்டிய நிபந்தனை, வெட்டுதல் என்ற நிபந்தனை இல்லாமலேயே, வியாபாரி வெட்டாமலேயே என்ன செய்வார், அந்த வியாபாரம் செய்வது போலும். அடுத்து இன்னொரு மசாலா சொல்றான் கடைசியாக, இதோட முடிச்சு பழத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கத்தமரத்தை கபல புதுபி ஸலாஹி லா யஜூஸ், இதை சொல்றாரு. அதாவது பசுமையான அந்த விவசாய பொருள், கத்தமரத்தி பழத்தை போல விவசாயம் செய்கிறார் இல்லையா, உழுது விவசாயம் செய்கிறார். பழங்களை போல பழம் அல்லாத தானிய வகைகள் இருக்குது, இந்த அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, இது போன்ற வஸ்துக்கள் கீழையும் சொல்றாரு. அவ பழங்களை போல விவசாயம் செய்யக்கூடிய பசுமையான அந்த மரங்களை விற்குதல், இது விஷயமாக விற்குதல் என்பது ஜாயிஸாகவும் கபல புதுவி சொலா, விற்பது ஜாயிஸாக பின்னாடி தான் கூடாதுன்னு வருது. கபல புதுவி சொலாஹி, அந்த அந்த பழங்கள் அது காய் நல்லா காய்ச்சிருச்சு, நல்லா பெருசாயிருச்சு என்ற அந்த பழம் பழம் என்று சொல்லிருக்கு, காய் என்ற சொல்லிருக்கு தகுதி என்ற, இது காய் இது பழம் என்ற அந்த சொல்லிற்கு தகுதியாக அந்த சொல்லிற்கு தகுதி இணக்கமாக ஆகுதல்ங்கிறது யார், தோதுவாக ஆகுதல், சலாஹியத்தாக ஆகுதல், அதற்கு தோதுவாக அந்த பழங்களோ அந்த காய், இது இந்த காய் நல்ல பெருசாயிருச்சு என்று அந்த நிலை ஏற்படுவதற்கு, வெளிப்படுவதற்கு, புதுவுட வெளிப்படுவது, இது பழம் காய் என்ற அந்த தோதுவாக அந்த சொல்லிற்கு, அந்த நிலைக்கு அது வெளிப்படுவதற்கு முன்பதாக, அந்த நிலை, அந்த சொல்லப்படக்கூடிய அந்த நிலைக்கு அந்த பழமோ அந்த அந்த கனியோ அது வெளிப்படுவதற்கு முன்பதாக விவசாய பொருள் பசுமையான அந்த விவசாயம் இருக்குத, விவசாயத்தில் செய்யப்பட்ட உருவான அந்த பழங்கள் இருக்குத, லா யஜூஸ், இப்போ அது விற்குதல் ஜாயிஸாக ஆகாது. அந்த மாதிரி நிலையில் விற்குதல் ஜாயிஸாக, ஏன்னா அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பேரிக்கான்னு வைங்களேன், பேரிக்காய் பசுமையான விவசாயம் தான், நான் அப்பதான் கொஞ்சமா இப்படி லைட்டா காய்ச்சிருக்கு, பேரிக்காய் பெருசானாதான் அது சாப்பிட முடியும். பழம்ங்கிற சொல்றதுக்கு காய், இங்க காய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தகுதியா இருக்கும். வாழைக்காய் சின்ன சின்னதா இருக்கு, இன்னும் தழுக்கலை. அப்ப அந்த பருவம், பழமோ காயோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பருவநிலை வெளிப்படுவதற்கு முன்பதாக பசுமையான இந்த பொருள் விளைந்த அந்த பசுமையான விவசாய பொருள், பழத்தை போல இது போன்ற வஸ்துக்கள் அது விற்பது ஜாயிஸாக பைஉன்னு இருக்கும், அதை விற்பது ஜாயிஸாக ஆகாது. அல் பைஉங்கிறத ஃபாயில், லா யஜூஸுங்கிற முதாரியான ஃபைல் கலமீர் ஃபாயில், அல் பைஉ இல்லா பி ஷர்த்தில் கத்இ, அந்த பழங்களை என்ன செய்யறதுன்னா வெட்டி விற்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டே தவிர அது ஜாயிஸாக ஆகாது. அப்படி சரியாக அது பழுக்கலை, சின்ன சின்னதாக இருந்தான்னா வெட்டி என்ன செய்யலாம், விற்பது ஜாயிஸாகும். ஏன்னா அப்படி வெட்டி விற்றால்தான் அதில் எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். இல்லாட்டி குத்து மதிப்பாக விற்றோம்னா நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அது சரிப்பட்டு வராது. வியாபாரி வெட்டி கொடுக்கணும், வியாபாரி வெட்டி கொடுக்குதல், வியாபாரம் செய்பவர் அதை வெட்டி அந்த கொலையோட அந்த பழத்தை வெட்டி பறித்து வெட்டி கொடுக்குதல் இந்த நிபந்தனையை கொண்டே தவிர அது வியாபாரம் ஜாயிஸாக. ஒபாத தஸ்தீதில் ஹப்பி, உதாரணமாக தானியம் வகைகள், ஹப்னா தானியம், கோதுமை, அரிசி, இந்த கோதுமை போன்ற அரிசி போன்ற தானியங்கள் அது விளைந்ததற்கு பிறகு இஸ்திதன கடுமையான அந்த தானியம் சொல்லுவாங்களா, அந்த தானியம் என்ற அந்த நிலையில கடுமையாக நல்ல நிலையில அது மொழிந்ததற்கு பிறகே தவிர, இஸ்திதாதன் நல்ல கெட்டியாக அது ஆனதற்கு பிறகு, தானியம் சும்மா லைட்டா இருக்கு, இன்னும் நல்ல என்ன வெளியில தென்படலை, அப்ப நல்ல அது ஹப்பு, இது தானியம், இது கோதுமை என்ற அந்த பக்குவ நிலை நல்ல ஆனதற்கு பிறகு, கடினமாக ஆனதற்கு பிறகு, தானியம் என்ற அந்த உருவத்துல நல்ல ஆனதற்கு பிறகு
யஜூசு முத்தலகன் பொதுவாக அந்த தானியங்களை விற்பனை, யஜூசுடைய ஃபாயில் பை, அதாவது வமீர் ஃபாயில் இருப்பது, அந்த மாதிரி உள்ள பருவநிலையில அந்த தானியங்களை விற்குதல் ஜாயிஸாக ஆகும் முத்தலக்கன் பொதுவாக. அதை வெட்டி கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, பருவநிலை அடைவதற்கு முன்பதாக அந்த பழம் காய் அந்த தானியங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அளவிற்கு அந்த இது இல்லை, அந்த பழங்கள் இல்லை, தானியங்கள் இல்லை. அந்த மாதிரி நிலையில அதை வெட்டி தான் விற்கணும். ஆனா நல்ல தானியங்கள் ஆனதற்கு பிறகு, தானியம் சொல்லி இது அரிசி, இது பருப்பு, இது கோதுமை என்று சொல்லப்படும் அந்த நிலையை எத்தியதற்கு பிறகு பொதுவாக அதை விற்குதல் ஜாயிஸ் ஆகும். முத்தலக்கன் ஆகணும். முத்தலக்கன்னா என்ன, பொதுவாகனா என்ன, அதை பறித்து அதை வெட்டி விற்குதல் அவசியமாக ஆகாது. அந்த வியாபாரி இதை சொல்லிட்டாரு. அடுத்து பார்க்கலாம், இது ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த 194வது தலைப்பில் உள்ள அந்த பாடத்திற்கு செல்லலாம். இது 193வது பாடத்துல கொஞ்சம் பழங்களை பற்றியுள்ள பாடம். இதான் கடைசி. வலா யஜூசு பைஉல் ஹப்பி ஃபீ சும்புலிஹி, அது மாதிரி தானியங்களை விற்பது ஆகாது. ஃபீ சும்புலிஹி, அந்த தானியம் அதனுடைய கதிரிலேயே இருக்கும் பொழுது, நீளமா அந்த கதிர் இருக்கும், அந்த கதிரில் அதிலிருந்து நிறைய கதிர் உட்பிரிவுகள் நிறைய கிளை மாதிரி அதில் நிறைய தொங்கிட்டு இருக்கும் அந்த தானியங்கள். அரிசியை பார்த்துருக்கலாம், கோதுமையை பார்த்துருக்கலாம். பகுதியில் அரிசி தான் விவசாயம், வடநாட்டு சைடில் கோதுமை. இதெல்லாம் அதனுடைய அந்த என்னது அந்த அதனுடைய அந்த குள்ளி சும்பலத்தின் சொல்றாங்களே, அதனுடைய அந்த கிளை மாதிரி உள்ளது, அதிலேயே அதை விற்பது இது வந்து ஜாயிஸாக ஆகாது. அந்த கதிரில கதிர், அந்த கதிரில அது நல்ல வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில கதிரோடு விற்குதல் என்பது ஜாயிஸாக ஆகாது. வலல் ஜவுசு வலல் லௌசு வல் பாக்கில்லா வல் அஹ்தரு ஃபில் கிஷ்ரைனி. இப்ப இது விஷயமா என்னன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். வலல் ஜவுசு வல் லௌசு வல் பாக்கில்லல் அஹ்தரு ஃபில் கிஷ்ரைனி. இதுல என்னன்னா, ஜவுசுங்கிறது பாதாம், அது தொலி இல்லாத, தொலி நீக்கப்பட்ட பாதாம்ங்கிறது. வல் லௌஸ் அப்படின்னா தொலியுடன் உள்ள பாதாம். அப்ப தொலி நீக்கப்பட்ட பாதாமையும் வியாபாரம் செய்வது ஜாயிஸாக ஆகாது. வல்லௌசு, இன்னும் தொலியுடன் உள்ள அந்த இதுவும் என்ன செய்யறது, அந்த பாதாமையும் விற்பது ஜாயிஸ் ஆகாது. வல் பாக்கில்லல் அஹ்தரு, பச்சை பசுமையான அந்த பச்சை பட்டாணி, ஏன்னா ஃபாசூலியால ஒரு வகை, ஏன்னா இதையும் விற்பது ஜாயிஸ் ஆகாது. ஃபில் கிஷ்ரைனி, தொலி ரெண்டுமே தொலிகளிலே, ரெண்டும் தொலி உள்ள நிலையிலே, கஷ்ரன்னா ரெண்டு தொலி உள்ள நிலையிலேயே இருப்பது ஜாயிஸாக ஆகாது. அது மாதிரி ஜவுஸும் அப்படித்தான், லவ்ஸும் அப்படித்தான். லவ்ஸுங்கிறது ஒரு வகையான பாதாம், லவ்ஸுங்கிறது இன்னொரு வகையான பாதாம். பாதாங்களை வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம விற்கிறது ஜாயிஸ் ஆகாது. خلافا لأبي حنيفة نعم لو لم ينعقد الأسفل من قشر اللوز جاز بيعه في الأعلى لأنه حينئذ مأكول لأن قشر اللوز قبل انعقاده طريا وأما بعد اشتداده فيصير خشبا ولا يقصد بالأكل அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாற்றமாகங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த லவுஸினுடைய துளியிலிருந்து கிஷ்ரையில் லவுஸ், லவுஸினுடைய 2 லவுஸ் சொன்னார்ல பாதாம்ல, பாதாம்ல 2 வகையான, லவுஸ்ங்கிற பாதாம், இன்னொன்று ஜவுஸுங்கிற பாதாம். இந்த ரெண்டினுடைய துளியிலிருந்து 2 ஒரே வகை தான் பாதாம்ங்கிறதுல. இதுல வந்து லவுஸுங்கிற அந்த துளி பாதாம்ல 2ஐயும் தான் எடுத்து கிஷ்ரையில் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதாவது ஆமா கிஷ்ரையில் லவுசி, கிஷ்ரைனில் லவுசிங்கிறத கிஷ்ரையில் லவுசிங்கிற, லவுஸு ஜவுஸ் 2ஐயுமே எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அந்த 2னுடைய துளிகளிலிருந்து கீழுள்ள துளி, லவுசினுடைய குறிப்பாக லவுசினுடைய கீழுள்ள துணி இருக்குத, அது வந்து அது துளி அப்போ துளியாகவே ஆகலை. அந்த லவுசினுடைய 2 பகுதியில் அந்த துளி இருக்கும், அந்த 2 பகுதியில் துளியிலிருந்து கீழ் துளி உண்டாகாவிட்டால், இப்போ அந்த கீழ் துளி பிடிக்காத அந்த லவுஸை விற்பது ஜாயிஸுங்கிறாங்க. அல் அலா, மேல் துளியோட. ஏனெனிது அந்த மேல் துளியை மட்டும் எடுத்துட்டா திருப்பி அதை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் அது சாப்பிடப்படக்கூடிய வஸ்துவாக ஆயிரும். 2மே நீக்கப்படாட்டா தான் ரொம்ப கஷ்டம். அதான் லவுஸினுடைய மேல் துளி கீழ் துளின்னு வைக்கணும். லவுஸ் ஜவுஸ் நான் முதல்ல சொன்னது தப்பு. லவுஸினுடைய 2 பக்கத்தில் துளி, கீழ்ப்பக்கம் மேல் பக்கம், அந்த மேல் பக்கம் ஒரு பக்கம் துளி எடுத்துட்டா ஒரு பக்கம் துளி இல்லையானால் அவ்வளோதான் எடுத்திருப்பாரு, அப்போ அந்த உரிச்சிருப்பாரு. அந்த ஒரு பக்கத்துடைய துளி கீழுள்ள பகுதியில் உள்ள துளி இல்லையானால் அதை விற்பது ஜாயிஸ் மேல் துளியோட, அப்போ சாப்பிடலாம் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க.
லிஅன்ன கிஷ்ரல் லௌசி, அந்த பாதாத்தினுடைய 2 பகுதியில் உள்ள தொலி இருக்குத, ஏதாவது ஒரு பகுதி, கபில் இகாதி, அந்த தொலி உண்டாகுவதற்கு முன்பதாக, அந்த வியாபாரம் உண்டாகுவதற்கு முன்பதாக, தரியன், அது நல்ல பொரித்த நிலையில் ஆயிருக்கும், நல்லா சிவப்பா இருக்கும். அந்த இல்லாட்டி வியாபாரம் இல்லை, அந்த தொலி உண்டாகுவதற்கு முன்பதாக அந்த பகுதி நல்ல, அதாவது பொன்னிறமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதான். அம்மா பாத இஷ்டிதாதிஹி, அந்த தொலி நல்ல கெட்டியாக ஆனதற்கு பிறகு பைசூர் ஹஷபன் கட், அதை வந்து கட்ட மாதிரி ஆயிரும், உள்ள குலுங்கினா குலுங்கும். இப்போலாம் குசது விழாக்கிளி, அந்த மேலுள்ள தொலியை சாப்பிடுவதற்கும் நாடப்படாது. பாதாமினுடைய தொலியை தான் சொல்றாங்க இந்த இடத்துல. பாதாமுக்கு 2 விதமான தொலிகள் இருக்கும், அந்த தொலியுடனே அதுக்கு சாப்பிடுறது ஜாயிஸ் ஆகாது. இப்போ ஒலல் ஜவுசு ஒலல் லவுஸுங்கிறது ரெண்டுமே பாதாம் தான், 2 வகையான பாதாம். அந்த 2 பாதாம்ங்கிறது பாதாம்ங்கிற வகை தான் ரெண்டுமே, அந்த ஜவுசு லவுஸுங்கிறது. ஆனால் ரெண்டுக்குமே சுற்றி தொலி இருக்கும், அந்த தொலி கட்டியாக இருக்கும், அந்த தொலி ரொம்ப கட்டியாக இருக்கும். அது குழுக்குனா உள்ள அந்த பாதாம் குலுங்கிறது கேட்கும், அந்த மாதிரி கெட்டியான கட்டை மாதிரி இருக்கும், அதை உடைச்சா உடையும். அந்த மாதிரி பாதாம் வகை தொலி உள்ள அந்த பாதாமும், வல் பாக்கில் அல் அஹ்தரு, அந்த பச்சை பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, பச்சை பட்டாணி மாதிரி, அந்த பச்சை பட்டாணியும் முதல்ல வந்து ஒரு தொலிக்குள்ளே தான் இருக்கும். ஆரம்பத்தில் நீளமான ஒரு தொலிக்குள்ளே அது ஒன்று ரெண்டாக அப்படி இருக்கும். அந்த பச்சை பட்டாணிம்பாங்க, காலையில் நம்ம சேமியாவோட சேர்த்து போடுவோம். இதுவெல்லாம் தொலியோட விற்பது ஜாயிஸ் ஆகுது. கிஷ்ரேனி ஜவுசு லவுஸுங்கிறது ஒரே வகை பாதாம் தான். பாதாம்ங்கிறதுல 2 வகையான பாதாமும் 2 குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் பாதாம்ங்கிற வகையில் ஒன்று தான், அதனால் ஒன்றா சொல்கிறார். இந்த ஜவுசு லவுஸுங்கிற பாதாமும் பாக்கில்லா அஹ்தருங்கிற இந்த பச்சை பயிரும் இருக்குது. ஃபில் கிஷ்ரைனி, ரெண்டுமே தொலி உடனே, இது ஒரே வகையை ஆக்குறாங்க ஜவுசு லவுஸுன்னு, அதனால் கிஷ்ரைனிங்கிறாரு. பாக்கில்லா அல் அஹ்தரு ஜவுசு லவுஸ் சேர்ந்து ஒரு வகை பாதாம், இந்த ரெண்டுமே துளி உள்ள நிலையிலே விற்பது ஜாயிஸாக ஆகாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அதாமே அபூர்வத்தில் சொல்கிறாங்க, ஒரு பகுதி துளியை உடைச்சிட்டா, அதாவது துளினா வந்து நம்ம லேசாக இருக்காது, பாக்கில்லால் அஹ்தர் லேசாக இருக்கும் துளி. இது இந்த கற்பனையோட இந்த ஜவுசு லவுஸுக்கு பார்க்கக்கூடாது. ஜவுசுடைய துளி இருக்க மேலே வந்து என்ன செய்யும், கட்டை மாதிரி இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதுக்கு துளி தான் சொல்ல முடியும் பேர், அப்படி மூடி இருக்கும். குலுக்குனா குலுங்கும், பாதாம் குலுங்குறது தெரியும். அந்த மாதிரி உள்ள தோடோட உள்ள தொலி தான் அது, தோடு நல்ல கெட்டியான தொலி. இந்த மாதிரி பழங்களை தொலியுடன் தொலி இல்லாமல் இருப்பது ஜாயிஸு, தொலியுடன் அதை தொலி நீக்கிட்டு இருக்கிறது தான் ஜாயிஸு, தொலி நீக்காமல் இருப்பது ஜாயிஸ் அல்ல. ஏன்னா இடம் தெரியாது, இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கம்மியாகும். ஆனால் அதனால் அந்த அடிப்படையில் அது இருக்கிறது. இப்போ அல்லாஹனுடைய அருளால் இப்போ 193வது பாடத்தில் தமாரா பற்றி உள்ள அந்த பாடத்தில் பழங்கள் விற்பனை பாடத்தை நம்ம பார்த்தோம் கொஞ்சத்தை. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய 195வது 94வது பாடத்தில், அது 93 இல்லை 94, அடுத்தது நம்ம பாடம் போட்டதுனால கொஞ்சம் வரிசை உழம்பி நான் சொல்லிட்டேன். 94வது பாடத்தில் தமாரா பற்றி உள்ள பாடத்தை பார்த்துட்டோம், பழங்கள் விற்பனை. 95வது பாடத்தில் இப்போ நம்ம பார்க்கவிருப்பது, இதான் நம்ம தலைப்பாக வச்சிருக்கிறோம், பாடத்தினுடைய தலைப்பாக 195வது பாடத்தினுடைய தலைப்பு. இது ஒரு பிரிவு, பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக விற்கப்படக்கூடிய விஷயங்களில் உள்ள சட்டம், அதாவது விற்கப்படக்கூடிய அந்த பொருளினுடைய சட்டங்கள். அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக நுகர்வோர், வாங்குபவர். இப்போ பார்க்கலாம் வாங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக. ஆசிரியர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா, அல் மபீஉ, விற்கப்படக்கூடிய பொருள், கபல கபதிஹி, அந்த பொருளை விற்கப்படுவதற்கு முன்பதாக, கைப்பற்றுவதற்கு முன்பதாக, கபல கபதிஹினா விற்கப்படக்கூடிய பொருள், அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அந்த விற்கப்படக்கூடிய பொருள் இருக்கிற, இது யாருடைய பொறுப்புல இருக்கும் அப்படின்னா, மின் லிமானில் பாயிஇ, அந்த பொருளை விற்கிறாரே அவருடைய பொறுப்பிலே இருக்கும். லமான்னா பொறுப்பு, மின் லமானில் பாயிஇ, பாயினுடைய அந்த உரிமையிலே பொறுப்பிலே பாதுகாப்பிலே இருக்கும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சூரத் மசாயில பின்னால் சொல்றாரு. இப்போ விற்பதற்கு முன்பதாக அது அழிஞ்சிருச்சு, அவரிடத்துல வியாபாரி இடத்துல இருக்கும் பொழுதே அழிந்து விட்டால், அது வியாபாரி அந்த பொருளை அழித்து விட்டால், அதாவது வியாபாரி எடுத்து கொடுக்க போறதுக்கு முன்னாடி முட்டை தட்டை விட்டுட்டான் வியாபாரி, வாங்குவோர் வாங்கலை, வாங்கினா அவர் பொறுப்பாயிரும். அதுக்கு வாங்குறதுக்கு போறாரு, டக்குன்னு விட்டுட்டார், தவறி கீழே விட்டுட்டாரு. இப்போ யாரு வியாபாரி விட்டுட்டார் அப்படின்னா, அந்த பொருளுக்கு உண்டான கிரயத்தை வாங்குவோர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வியாபாரி கையில் இருக்கும்போது அது கீழே விழுந்துச்சு, அதனால முஸ்தரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் சொல்றாரு. இப்போ தலிஃப, அந்த பொருள் அழிந்து விட்டால் வியாபாரி இடத்துல இருக்கும் பொழுதே, அத்தலபகுல் பாயு, அல்லது வியாபாரி அந்த பொருளை அழித்து விட்டால், இப்போ என்ன செய்யறது, இந்த ரெண்டு கட்டத்தில் இன்ஃபசக அல் பைஉ, பைஉ என்பது முறிந்துவிடும், இன்ஃபசகனா முறிந்துவிடும்.
நஷ்டம், அதாவது கேன்சல் ஆயிரும் வியாபாரம். அல்பை என்பது கேன்சலாக ஆகியும் வியாபாரம் உண்டாகாது. தமனு, கிரயம் வாங்குபவர் கொடுக்கணுமா, வாங்குபவரை விட்டும் கிரயம் என்பது விழுந்துரும். மினல் முஷ்தரின்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல முகத்தல் ஒரு வார்த்தை. யார் பொருளை வாங்குகிறாரோ அவரிடமிருந்து அந்த அந்த பொருளுக்கு உண்டான கிரயம் விழுந்துடுனா கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒயின் அத்து லஃபகுல் முஷ்தரி, முஷ்தரி வாங்குபவர் அந்த பொருளை அளித்தால் இஸ்தகர் அலைஹி தமனு, வாங்குபவரின் மீதே அந்த பொருளினுடைய கிரயம் அப்படியே நிலைத்திருக்கும். ஏன்னா முஷ்தரி தானே, அவர் வாங்கின பிறகு அந்த பொருளை கீழே விட்டுட்டார், கைதவறி மோட்டரில் வச்சாரு, அப்படி சரிஞ்சிருச்சு மூட்டையா, அது அவருடைய வண்டியில் ஏற்றும் போது அவருடைய மிஸ்டேக். அதனால் அவர் மீது கிரயம் கொடுப்பது அவசியமாக ஆகிவிடும். தரிபட்டு விடும்னா விருப்பவர் இடத்துல அதனுடைய பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடணும். இது வேற, அவர் மன்னிச்சு பரிதாபப்பட்டு பரவாயில்லப்பா அது கீழே விழுந்து உடஞ்சிட்டு போகுது, நான் தர்றேன்பா அப்படின்னு தந்தாங்கன்னா அது கூடும். ஏன்னா நானே ஒரு பொருள் அப்படி வாங்கியிருக்கிறேன் கடையில். அவர் இறக்கப்பட்டு நெய் வாங்கினேன் ஒரு தடவை கடையில், 4 லிட்டர் நெய். மற்ற சாமானோட வைக்கும்போது சாமானை வச்சு வண்டியை இழுக்கும்போது கீழே சரிஞ்சிருச்சு, நெய் மட்டும் அதில் உடஞ்சிருச்சு. கடைக்காரர் எனக்கு நெய்யை ஃப்ரீயாக தந்தார், வேண்டாம் பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விட்டு கொடுத்தா அது வேற பிரச்சனை. ஏன்னா இப்போ அதான் சொல்கிறாங்க, ஒயக்கூன் இத்லாஃபு, அந்த பொருள் அழியுதல் இருக்குது. கபுதன், முஷ்தரி இருக்கிற வாங்குபவர் அவர் கைப்பற்றி இருக்கும் நிலையில் அந்த பொருளினுடைய அழிவு இருந்துச்சு. நிலையும் சொல்ல வேண்டாம், ஆமாம் நிலையில் அழிவு இருந்துச்சு. ஒயக்கூன் இத்லாஃபு, அந்த பொருளை அழித்தல் என்பது ஆகியிருந்தது. கபுதன், அந்த முஷ்தரி இருக்கிற வாங்குபவர் அவர் கைப்பற்றி இருக்கும் நிலையில் அது அழிவதாக இருக்கும். அப்படி இருக்கும் நிலையில் இப்போ அவருக்கு அந்த பொருளினுடைய கிரயம் கொடுக்கறது அவசியம், பாய்க்கு கொடுக்கறது அவசியம். சரி, இப்போ 3வது சூரத்தை சொல்றார். ஒயின் அத்லஃபஹு அஜ்னபியுன், ஒரு வியாபாரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வியாபாரி அதை வாங்குவார், இது அல்லாமல் 3வது நபர் வந்து அந்த பொருளை அழிச்சிட்டாரு. உதாரணமாக நான் ஒரு முட்டை தட்டை வாங்கிட்டு வந்தேன், அல்லது ஏதாவது நெய் 1/2 லிட்டர் நெய்யை வாங்கிட்டு வந்தேன், என்ன பாக்கெட்டு. இப்போ என்ன செஞ்சார், ஒருவர் யதார்த்தமாக ஒரு வண்டியை கொண்டு வேகமாக அதை இடிச்சிட்டாரு, அல்லது வேகமாக கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது அவர் அறியாமல் கைப்பட்டுருச்சு. இப்போ நெய் விழுந்துருச்சு கீழே, நெய் பாத்திரம் அல்லது நெய் பேக்கிங்காக உள்ள நெய் கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு, நெய் ஃபுல்லாக கொட்டிருச்சு. அப்போ நெய் 200 1/2 லிட்டர் நெய் எவ்வளோ ரேட் அதிகம், 400 500 வரும். அப்போ இந்த மாதிரி ஏற்பட்டால் ஒயின் அத்தலப்பகு அஜ்னபியின், அந்நியவர் அந்த பொருளை அழித்து விட்டால் லம் என் ஃபசிஹ், இப்போ வாங்குபவர் வியாபாரம் விற்றவர், இவங்களுடைய வியாபாரம் இருக்கிறத அது கேன்சலாக ஆகாது, அது வீணாக ஆகாது. அந்நியவர் அதுக்குண்டான கூலியை கொடுக்கும். பல் மாறாக சொல்றாரு, பல் மாறாக யுஹையரு அல் முஷ்தரி பைன ஐயஃப்ஸக. இப்போ முஷ்தரி இருக்கிறார், அவர் கையில் இருக்கும்போது அந்நியவர் தட்டி விட்டார். அதனால பாய்க்கு முஷ்தரிக்குள்ள வியாபாரம் பாதிக்காது. இதுக்கு அந்நியவருக்கு என்ன செய்யணும், அது பின்னாடி சொல்றாரு. யார் அழிச்சார், சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் 3ஆம் நபர் தட்டி அழிச்சு அவர் இடிச்சிட்டாரு, அது இடிப்பதின் காரணமாக அந்த பொருள் கைத்தவறி கீழே விழுந்து அந்த பொருள் என்ன செஞ்சு நாசமாயிருச்சு என்று சொன்னால், யார் இடித்தாரோ அந்த அந்நியவர், வியாபாரத்தில் சம்மந்தப்படாத அந்த அந்நியவர் இருக்கிறார, அவர் அதுக்குண்டான கிரயத்தை கொடுக்கணும். அதான் சொல்றாரு, பல் யுஹையருல் முஷ்தரி பைன ஐயஃப்ஸக. இப்போ அவருக்கு முஷ்தரி அப்பதான் வாங்கியிருக்கிறாரு, அந்த வியாபாரத்தை கேன்சல் செய்வதற்கு இடையிலேயும் அல்லது வியாபாரம் கேன்சல் செய்யாமல் இந்த ரெண்டும் இதனுடைய நிலையிலேயும் என்ன செய்யப்படும், ரெண்டுக்கு மத்தியிலேயும் அந்த பொருளை வாங்கக்கூடியவருக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். அப்படிதான் நம்ம முகத்தில் வச்சுக்கணும். வியாபாரம் கேன்சல் செய்வதற்கு மத்தியில்னா அப்போ இன்னொன்னையும் வைக்கணும், கேன்சல் செய்யாமல் இருப்பதற்கு மத்தியிலையும் நம்ம வச்சுக்கணும். அந்த வார்த்தையை ஆசிரியர் சொல்லலை, ஆனால் அந்த இடத்துல அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் தான் அந்த பைனங்கிறதுக்கு அர்த்தம் வரும். இப்போ ரெண்டுக்கும் இடையில் இஷ்டம் கொடுக்கப்படும். அப்போ அவர் வியாபாரத்தை நாடுனாலும் வாங்கலாம், இல்லை அப்படின்னா வியாபாரத்தை ரிட்டர்னும் பண்ணலாம், ஆனால் பைசா கொடுத்தே ஆகணும். அதான் சொல்றாரு, ரமல் அஜ்னபியுல் பாயிஅு அல் கீமத்தை. இதை சொல்றார், இது தெளிவாக சொல்லிட்டார் இந்த வாசகம். என்ன அப்படின்னா, ரமல் அஜ்னபியு, அந்நியவர் தட்டி இடிச்சு தெரியாம அவரை இடிச்சதுனால கை தவறி வியாபாரி பொருளை வாங்கினவருடைய கையிலிருந்து அந்த பொருள் கீழே விழுந்துச்சு, அழிஞ்சிருச்சு. அப்ப அந்த அந்நியவர் அவர் கடன்காரனாக ஆகுவார். லில் பாயிஇ, யாருக்கு, வியாபாரிக்கு. அல் கீமத்தை, அந்த பொருளுக்குண்டான கிரயத்தை கொடுப்பதற்கு யார் கடனாளியாக ஆகுவார், யாரு
வாங்கியவரிடத்துல வாங்கிய பொருளை வாங்கியவருடைய கையில, முஷ்டரியுடைய கையில இருக்கும் பொழுதோ அந்த பொருள் கீழே விழுவதற்கு எந்த அஜ்னபி காரணமாக இருந்தாரோ அந்த அஜ்னபி கடன்காரராக ஆகுவார். வியாபார பொருளை விற்கக்கூடிய அந்த கடைக்காரருக்கு அல் கீமத்த பணத்தை கொடுக்கும் விஷயத்துல இவர்தான் கடன்காரராக ஆகுவார். அஜ்னபி அந்த பொருளுக்கு உண்டான அந்த பணத்தை கொடுப்பதற்கு அல்லது அந்த வியாபாரத்தை ஃபஸ்ட் செய்வதற்கு இடையிலேயும் இன்னும் அஜ்னபி அந்த பாயை கீமத்து கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரை ஆகுவதற்கு இடையிலேயும் என்ன செய்யலாம், முஷ்தரிக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். யுஜீஸ ஒயுத்தமன ஒயுகர்ரிமல் அஜ்னபிய அல் கீமத்தை, அல்லது இப்படியும் செய்யலாம். இது எல்லாமே பைனுக்கு அத்துஃப வரும். பைன யுஜீசன் இருக்கும், யுஜீசன் இருக்கும். ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா யுஜீஸ அல்லது ஜாயிஸாக ஆக்கி வைத்தல் அந்த வியாபாரத்தை. அப்படின்னா அந்த வாங்குபவர் முஷ்டரி ஜாஸாக ஆக்கி வைத்தல் என்பதற்கு இடையில அல்லது வியாபாரத்தை கேன்சல் செய்வதற்கு இடையில ரெண்டுக்குமே என்ன செய்ய முஷ்டரிக்கு என்ன செய்ய ஹியார் கொடுக்கப்படும். ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? வியாபாரி. அதனால அந்நியவர் அதுக்கு வியாபாரத்துக்கு அந்த பொருள் அழிந்த அந்த பொருளுக்கு உண்டான கிரயத்தை பாய்க்கு கொடுத்துடணும். இது ஒரு நிலை. அல்லது ஜாயிஸாக்கி வைப்பார் அந்த முஷ்டரி, அப்படின்னா ஜாயிஸா ஆகும். அந்த வியாபாரத்தை கேன்சல் செய்யாமல் ஜாயிஸாக்கி வைக்குதலும் ரெண்டுக்கும் இடையில இஷ்டம் இருக்குது. என்ன, ஜாயிஸாக்கி வைத்தால் ஒய்யத்திய தமன என்ன செய்வார், கிரயத்தை யார் கொடுக்கணும்? வியாபாரிக்கு. வியாபாரிக்கு முஷ்டரி கொடுக்கணும். ஒய்யத்தி தமன அது அந்த பொருளை வாங்கி வருகிற முஷ்டரி அவர் வியாபாரி என்ன செய்வார், கிரயத்தை கொடுப்பார். ஒய்யுகர்ரிமல் அஜ்னபிய அல் கீமத்தை கடன்காரராக அவர் ஆக்குவார். யாரு? முஷ்டரி. வாங்கியவர் இருக்கிறாரு அஜ்னபி. யாரின் மூலமா அந்த பொருள் கீழே விடுவதற்கு எந்த அஜ்னபி காரணமாக, என்ன அந்நியவர் காரணமாக இருந்தாரோ அந்த அந்நியவர் இடிச்சதின் காரணமாக தான் அவருடைய கையில் உள்ள பொருள் விழுந்துருச்சு. அதனால அந்த அந்நியவரை கடன்காரராக ஆக்குவார். அல் கீமத்தை அந்த வாங்கிய அந்த பொருளுக்கு உண்டான கிரயத்திற்கு. ரெண்டு சூரத்திற்கு மொத்தத்துல விற்றவர் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ரெண்டு நிலையிலேயும் வியாபாரம் செய்வது கூடும் என்று ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். அது மாதிரி ஒரு வஸ்துவை ஒருவர் வாங்கினார், லம் யஜுஸ் அன் யபிஅஹு அந்த வாங்கிய பொருளை விற்குதல் ஜாயிஸாகாது. ஹத்தா யக்பிதஹு இன்னொருவருக்கு விற்குதல் ஜாயிஸாகாது. இவர் ஒரு பொருளை ஒரு தட்டு வாங்கினார், வாங்கி அந்த பொருளை அடுத்தவருக்கு இன்னொரு தட்டை போய் விற்கிறது, அது கூடாது. ஹத்தா யக்பிதஹு அந்த பொருளை ஏற்கனவே வாங்குறாரா இவர் அந்த பொருளை கைப்பற்றும் வரை, கைப்பற்றி தான் அடுத்தவருக்கு அதை விற்கணுமே தவிர கைப்பற்றுறதுக்கு முன்னாடி கீழே இருக்குது, ஆம்பா நான் உன்ட்ட 25 ரூபா வாங்கிட்டப்பா, ஏப்பா 30 ரூபா தாப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இவர் கைப்பற்றின பிறகுதான் அது விற்கணும். கைப்பற்ற வரை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. லாக்கின் என்றாலும் லில்பாய் விற்பவருக்கு இருக்குது. இதா கான தமனு ஃபி திம்மதி அவருடைய பொறுப்பிலே கிரயம் அந்த வஸ்துவிற்குண்டான கிரயம் ஆகியிருந்தால், இன்னும் விற்கல. இது ஒரு சூரத் மசாயில் சொல்றாரு. என்ன ஆகியிருந்தால் அப்படி அந்த அவருடைய திம்மாவிலேயே அந்த வஸ்து இருக்கும் நிலையிலேயே கிரயம் அந்த பொருளுக்குண்டான கிரயம் இருக்குத, இது ஆகியிருந்தால் அப்போ அவருடைய திம்மாவில் ஆகியிருக்குது கிரயம், இன்னும் சொல்லலை இவரு ரேட்டுன்னு சொல்லி. அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அந்த முஷ்டரி இருக்கிறார அந்த பொருளை கையால் வாங்குவதற்கு முன்பதாக அந்த ரேட்டை, எந்த ரேட்டு அவருடைய பொருள் விற்கிறாரோ அவருடைய இடத்துல அந்த பொருள் இருக்குது. அப்போ அந்த பொருளுக்குண்டான அந்த ரேட்டை மாற்றுதல், பொருளை தொட்டுமுள்ள அந்த ரேட்டை மாற்றுதல். சமன செய்யின் இருக்கும், அந்த முதாஃபுலாவிலே போக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரை தொட்டும் யாரை தொட்டும் அன்ஹூடைய தமீர் பாய, அந்த பாயை தொட்டும் அந்த வஸ்துவினுடைய அன்ஹூடைய தமீர் பாய, அந்த பாயை தொட்டும் அந்த வஸ்துவினுடைய ரேட்டை மாற்றி அமைக்குதல் இருக்குது. அந்த பொருளை முஷ்டரி கைப்பற்றுவதற்கு முன்பதாக. ஏன்னா அவர் உரிமையில இருக்குது, அவர் கையில இருக்குது. ஒருத்தர் முதல்ல சொன்ன 25 ரூபான்னு சொல்லி, எப்பா அது 30 ரூபாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் தெரியாம சொல்லிட்டேன்பா, அப்படி ஏதோ கவனத்தில் சொல்லிட்டேன்பா அப்படின்னு சொல்லி மாற்றி அமைத்தல், ரேட்டை மாற்றுதல் என்பது இருக்குது. மித்தில உதாரணமா தராஹிமி திருகங்களுக்கு, சில திருகங்களுக்கு அந்த வஸ்துக்களை இருப்பதை போல இப்ப சொல்றாரு அந்த திருகங்களுக்கு பகரமாக தேடுவது இருக்குது. அந்த வியாபாரி அந்த திருகத்துங்களுக்கு பகரமாக அவர் என்ன செய்ய, பகரமாக தேடுதல் இருக்குது. ரகபன் எனக்கு திருகம் வேண்டாம், தங்கத்தால் தங்க வேணும் அப்படின்னு சொல்லி பகரமாக ஆக்குதல் இருக்குது.
அவு சௌபன் வனஹ்வதாலிக்க, அல்லது எனக்கு இந்த பணம் வேண்டாம், அதுக்கு பகரமாக ஆடையத்தா, ஒரு டஜன் ஆடை இருக்குல்ல, அதையத்தா என்று பகரமாக ஆக்குதல் அந்த வியாபாரிக்கு இருக்குது. வனஹ்வதாலிக்க, இது போன்ற பகரத்தை ஆக்குதல் என்பது வியாபாரிக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அந்த வியாபார பொருளை வாங்குபோர் கைப்பற்றலை, அதனால உரிமை இருக்குது. மாற்றி எனக்கு பணம் வேண்டாம், அதுக்கு பகரமாக இதைத்தா, அதை தந்தா நான் பொருளை தரேன்னு சொல்லி சொல்றதுக்கு உரிமை இருக்குது வியாபாரிக்கு. அடுத்து வல்கபது ஃபீமா யுனக்கலு அந்நகுலு என்ற இந்த பாடத்திலிருந்து 196வது பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த பாடம் 195வது பாடத்தை நாம் கண்டோம். இனி 196வது பாடத்தை இதிலிருந்து நாம் காணுவோம்.